நண்பர்களே வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பு புயல் சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது. திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் ஒரு அதிர வைக்கும் தகவலை வெளிப்படுத்தினார் சில நாட்களுக்கு முன்னால். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனோடு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருப்பது போல் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் என்பது உண்மையில் எடுக்கப்பட்ட போட்டோகிராஃப் அல்ல, மாறாக தான் உருவாக்கிய கிராஃபிக் செய்து உருவாக்கிய போலியான படம் என்று அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தந்திருக்கிறார். அதை திட்டவட்டமாக நேரடியாக நிராகரிக்க திரு சீமான் முன்வரவில்லை. ஆய்வுக்கு உட்படுத்தவும் அந்த தரப்பில் தயாராக இல்லை. அதற்கடுத்து விடுதலை புலிகள் போர் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இலங்கையில் இருந்தவரும் பிறகு கனடாவில் வசித்தவரும் விடுதலை புலிகள் தயாரித்த எல்லாளன் என்கிற ஒரு திரைப்படத்திற்காக 7 மாத காலம் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமார் பல அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்தார். சீமான் வெளியிட்ட படம் என்பது போலியானது, இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அவர் சொல்லும் கதைகளுக்கு முரணானவை என்ற பல கணங்களை சொல்லியிருந்தார். அப்போது அவர் வேறொரு அம்சங்களையும் சொல்லியிருந்தார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனும் அவர்களுடைய தளபதிகளில் முக்கியமானவரான கடாஃபியும் சீமானுக்கு துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சியை தந்ததாகவும் பல நாட்கள் அந்த பயிற்சியில் அவரே நேரடியாக சொல்லிக் கொடுத்ததுமாக சில கதைகளை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அது உண்மையல்ல, அது கதை. அந்த புகைப்படத்தை எடுத்தது நான். அங்கு எடுத்தது 6 படங்கள். அதில் 2 படங்கள் என்னால் எடுக்கப்பட்டவை. இன்னும் 4 படங்களை எடுத்தவர் பெயர் திரு அமரதாஸ். அவர் ஒரு சுயாதீனமான புகைப்பட கலைஞர், விடுதலை புலிகளால் கொண்டாடப்பட்ட ஒரு புகைப்பட கலைஞர், அழகியல் நேர்த்தியும் ரசனையும் கொண்ட ஒரு தொழில்நுட்ப கலைஞர், ஒரு ஊடகவியலாளர். அவர்தான் அந்த 4 படங்களையும் எடுத்தார். அதற்கான சாட்சி ஆதாரங்கள் அவரிடமே இருக்கின்றன என்று சொல்லியிருந்தார். சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய திரு அமரதாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். வணக்கம் திரு அமரதாஸ். வணக்கம் திரு குணா அவர்களே. என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு முன்னுரையை தாங்க. நீங்கள் யார், உங்களுடைய பங்களிப்பு என்ன, என்ன செய்துட்டு இருக்கீங்க? இந்த எல்லாளன் என்கிற இந்த திரைப்படத்திற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நான் வன்னி பகுதியில் ஒரு சுயாதீன ஊடகராகவும் ஒரு எழுத்தாளராகவும் பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த காலப்பகுதியில் இந்த படம் ஒரு பெரிய பொருட்செலவில் உருவாக்குவதற்காக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் திட்டமிட்டிருந்தார். அவர் இந்த திரைப்படத்தை மிக பெரிய அளவில் ஒரு எப்படி சொல்லலாம், அதை இது அவருடைய ஒரு கனவு முயற்சியாக இருந்தது. அவருடைய முழு நேரடி மேற்பார்வையிலும் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதற்காக அவர் முழு முயற்சியும் எடுத்துக்கொண்டிருந்தார். அப்போது திரைப்பட உருவாக்க பிரிவு என்கிற ஒரு பிரிவு அங்கு இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் பொறுப்பாளராக திரு சேரலாதன் செயற்பட்டு கொண்டிருந்தார். அப்ப அவருடாக என்னை அந்த திரைப்படத்தில் ஒரு புகைப்படம், அதாவது ஸ்டில் போட்டோகிராஃபி சார்ந்த பணிகளுக்கான ஒரு பொறுப்பில் நியமித்து அதற்கான பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக நான் அந்த திரைப்படத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கி. பிரபாகரன் அவர்களுக்கு உங்களுடைய புகைப்படம் பரிச்சயமானது. அவங்க விடுதலை புலிகள் இயக்கத்திலேயே புகைப்பட கலைஞர்கள் உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களே புகைப்படங்களை எடுப்பாங்க போர் முனைகளில். அந்த படங்கள் தான் பிரசுரத்துக்கு வரும். உங்களை எப்படி அவர் அடையாளம் கண்டார்? அவரோடு எனக்கு பல வகைகளிலும் நேரடி பரிச்சயம் இருந்தது. என்னுடைய ஒளிப்படங்கள் அங்கு வெளிவந்து கொண்டிருந்த ஊடகங்களில், முக்கியமாக அச்சு ஊடகங்களில் அட்டைப்படங்களாக எல்லாம் வந்து கொண்டிருந்தது. அவற்றையெல்லாம் அவர் பார்ப்பார். பார்த்துவிட்டு தனக்கு பிடித்திருக்கும் படங்கள் பற்றி எனக்கு தகவல் சொல்லி அனுப்புவார். பேசக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதை பற்றி பேசியிருக்கிறார். நான் அங்கிருக்கும் போதே ஒரு பெரிய அளவில் ஒளிப்பட காட்சியை நிகழ்த்தி இருக்கிறேன். ஒரு ஒளிப்பட நூலை உருவாக்கி இருக்கிறேன் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அப்ப அதெல்லாம் அவருக்கு தெரியும், அதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார்.
அந்த அடிப்படையில் இது இது வந்து இந்த படத்துக்கு நான் ஒரு இந்த இந்த ஒளிப்படங்கள் சார்ந்த, அதாவது இந்த புகைப்படங்கள் ஸ்டில் போட்டோகிராபி சார்ந்த பணியை ஆற்ற வேண்டும் என்பது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. சேரலாதன் அவர்களுடைய விருப்பமாகவும் இருந்தது. அந்த அடிப்படையில் நான் இந்த இந்த ப்ரொஜெக்டில் இந்த இதுல நான் ஈடுபட ஸோ விடுதலை தொடங்கியிருந்தேன். புலிகளுடைய ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், பிரபாகரன் அவர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த எல்லாளன் திரைப்படம். அதற்கான ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி என்ற ரோல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எவ்வளவு காலம் அதில் ட்ராவல் பண்ணீங்க? எப்படி அந்த ஷூட் நடந்தது? இந்த படத்துக்கான படப்பிடிப்புகள் பிப்ரவரி 10ஆம் தேதி ஆரம்பித்திருந்தது. அந்த காலப்பகுதியில் தான் சீமான் அவர்களும் அங்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவர் 9ஆம் தேதி அங்க வந்து அந்த 10ஆம் தேதி முதலாவது அந்த படப்பிடிப்பு தொடங்குகிற அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்தார். அவர் மூன்று தடவைகள் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். ஆனால் சிலர் நினைக்கிறார்கள் அவர் திரைப்பட உருவாக்கம் சார்ந்த பணிகளுக்காக வந்ததாக. அந்த காலப்பகுதியில் சம நேரத்தில் அவர் வந்திருந்தார். ஆனால் திரைப்பட உருவாக்க குழுவினரோடு அவர் தங்கியிருந்தார். ஆனால் திரைப்படத்துக்கு அவரோடு நேரடி தொடர்பு இருக்கவில்லை. திரைப்பட பணிகளை பொறுத்தவரையில் அது அப்படியே அந்த காலப்பகுதி என்பது மிகவும் நெருக்கடியான காலப்பகுதி. போர் எல்லா திசைகளிலும் போர் நிலவரம், செல் தாக்குதல்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த களமுனைகளில் சுற்றி இருக்கக்கூடிய களமுனைகளில் நாங்கள் இருந்த கிளிநொச்சி பகுதிக்குள்ள அப்படி அந்த நேரங்களில் வரக்கூடிய நிலையில, ஆனால் அந்த விமான தாக்குதல்கள் நடக்கக்கூடிய அச்சுறுத்தல் இருந்தது. விமான தாக்குதல்கள் அவ்வப்போது நடந்து கொண்டிருந்தன. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அது அப்ப இருந்தது. பிறகு இந்த படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில நிறைய நெருக்கடிகள் நடந்தன. குறிப்பாக 16ஆம் தேதி இரவு அல்லது 17ஆம் தேதி அதிகாலை அந்த இரவு பகுதியில் 4 பேர் அதில் சாவடைய நேர்ந்தது ஒரு செல்வீச்சில். படப்பிடிப்பு நடந்த இடத்தில் போராளிகளும் அந்த திரைப்படத்துக்கான சில உதவியாளர்களும் தங்கியிருந்த நேரம் அங்கு விழுந்த ஒரு செல்லில் 2 போராளிகளும் 2 அந்த பணியாளர்களும் சாவடைய நேர்ந்தது. அது ஒரு பெரிய அனர்த்தமாக அங்க இருந்தது. இப்படி பல்வேறு இழப்புகள், நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இந்த திரைப்பட உருவாக்கம் நடந்தது. ஸோ 4 முனைகளிலும் போர் பதற்றம் இருந்துகிட்டு இருந்தது. நீங்கள் போர் முனைக்கு பக்கத்தில் ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிற இடத்துலையும் வான்வழி தாக்குதல் நடக்குவதற்கான சாத்தியங்கள் இருந்த நேரத்தில் அதில் 4 பேர் இறந்தாங்க. அப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த படப்பிடிப்பு தொடர்பாக சந்தோஷ் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு முன்பு கார்த்திக் மனோகர் ஒரு நேர்காணல் தந்திருந்தார். சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேர்காணலில் பல பரபரப்பான விவரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். மேலதிக விவரங்கள், அதாவது பிரபாகரன் அவர்கள், கடாஃபி அவர்களும் சீமான் அவர்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்க, அந்த படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுடைய கட்சியினர் அந்த படங்களை வெளியிடுறாங்க. அது நவீன ரக துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிட்டு அவர் பயிற்சி பெறுறது மாதிரி. அங்கே என்ன நடந்தது? இது பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டி இருக்குது. ஏனென்றால் அந்த படங்களை அந்த இடத்துல ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரம் சீமான் அவர்கள் வந்திருந்தார். அந்த நேரம் நான் தான் அந்த படங்களை முக்கியமாக உருவாக்கியிருந்தேன். ஒரு சில படங்கள் 1-2 படங்கள் அதில் சந்தோஷ் கேமராவை மாற்றி எடுத்திருப்பார். 2 கேமரா வைத்து நாங்கள் மாறி எடுக்க வேண்டிய பெஸ்ட் ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் அப்படி மாறி எடுக்க வேண்டிய தேவைகள் இருந்திருக்கிற நேரங்களில் மாற்றி எடுத்திருப்பார். மற்றபடி முக்கியமாக பிரதானமான அந்த ஒளிப்படங்கள் நான் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் எப்பவுமே பொம்மை துப்பாக்கி வச்சு தான் படம் எடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நவீன ரக துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு போராளி சுட்டு காட்டுறது மாதிரியும், அவர் அந்த துப்பாக்கியோட சீமான் அவர்கள் நின்றுக்கிறது மாதிரியும், எங்கேயோ குறிபார்த்து சுட முயற்சி பண்ணுறது மாதிரியான படங்கள் இருக்குது. அந்த படங்களை நீங்கள் தான் எடுத்தீங்களா? அது என்ன துப்பாக்கி? ஆமாம். அந்த 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 ஒளிப்படங்களை படப்பிடிப்பு தளத்திற்கு சீமான் அவர்கள் வந்திருந்த போது நான் தான் எடுத்திருந்தேன். அந்த வெள்ளை உடையுடன் 15ஆம் திகதி, பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி காலை 10 மணி அளவில் அவர் அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு வந்திருந்தார்.
அங்கிருந்த அதாவது படப்பிடிப்பு தேவைக்காக அங்கிருந்த ஆயுதங்களை பார்த்து, அந்த நவீன ஆயுதங்களை பார்த்து அவர் அந்த ஆவலாதிப்பட்டு அதை தூக்கி பார்த்து அதோட ஒளிப்படங்களை அந்த புகைப்படங்களை எடுத்து தர சொல்லி என்ன கேட்டிருந்தார். அப்ப அவர் ஸோ உங்களை ஆசைப்படுறாரு. கேட்டார் அவர், அந்த அங்க அந்த கேட்டார் அங்க கேட்டார் இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்து ரொம்ப ஆவலாதி ஆயிட்டாரா ரொம்ப? அந்த ஆயுதங்களை பார்த்து அதோட தான் படம் எடுக்கணும் என்று சொல்லி அவர் ஆர்வப்பட்டு என்னை கேட்டு அவர் அந்த படங்களை எடுக்க விரும்பின போது நான் அதை சரி ஓகே எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஆனா உடனடியாக அவர் கையில அப்ப கொடுக்க இல்லை. அதை அந்த படத்தை நான் அதுல எடுத்திருந்தேன். அப்ப அந்த ஆயுதங்களை அவர் கையில வைத்திருக்கிற விதத்தை சரியாக ஓரளவுக்கு அவர் அதை இப்பவும் அந்த படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சரியான முறையில அது அவர் கையில அதை தாங்கி இருக்க மாட்டார் எல்லா படங்கள்லையும். அப்ப அந்த ஓரளவுக்கு அந்த 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 கையில வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையினை ஓரளவுக்கு திருத்தி அமைத்து அந்த உடனடியாக அவர் ஒரு எடுக்கப்பட்ட ஒரு குறுகிய நேரப்பகுதிக்குள்ள, குறுகிய காலப்பகுதிக்குள்ள, குறுகிய நேரத்துக்குள்ள எடுக்கப்பட்ட படங்கள் அவை. அவற்றைத்தான் இப்ப அவரும் அவர் சார்ந்தவர்களும் அது ஒரு ஆயுத பயிற்சி நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட படங்களாக காண்பிக்கிறார்கள். அது ஒரு மோசடியான விஷயம். அப்ப இது பற்றி நான் பொது வழியில இப்ப நான் அண்மையில ஒரு என்னுடைய இணையதளத்திலேயும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் இது பற்றி. இந்த படங்கள் குறித்து தான் அவர் இளப்பயணத்தில் பல பொய்களையும் புனைவுகளையும் சொல்லி இருக்கிறார், புனைகதைகளை உருவாக்கி சொல்லி இருக்கிறார். முக்கியமாக இந்த படம் நான் எடுத்த படங்களையும் அவர் இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்ற போது இது கட்டாயமாக இதை நான் ஒரு அந்த படத்தை உருவாக்கியவன் என்ற முறையில், அதை எடுத்தவன் என்ற முறையில் நான் இதுக்கு என்னுடைய கருத்தை சொல்ல வேணும் என்பதற்காக பொது வழியில நான் அதை சொல்லி இருந்தேன். பொய் புனைக்கதைகளை சொல்றாரு அப்படின்றதெல்லாம் பிறகு வரலாம். அது ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நடந்தது, போர்க்களத்தில் பயிற்சி எடுத்ததுன்னு சொல்றது மோசடி அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன சார் ஆதாரம்? இப்போ 6 படங்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த படங்களை நீங்க தான் எடுத்தீங்க அப்படின்றதுக்கு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயமாக. அதாவது அந்த படங்களுக்கான அடிப்படை தரவுகள் இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். மெட்டா டேட்டாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தரவுகளோட அந்த படங்கள் இருக்குது. அதுல அந்த படம் எடுக்கப்பட்ட கேமராவினுடைய தகவல்கள்ல இருந்து நேரம் வரைக்கும் பதிவாகி இருக்கும். அதை பார்க்க முடியும். ஒன்று. அடுத்தது அது ஒரு படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்டது என்பதற்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இப்ப வெறுமனே இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸுக்கு அப்பால சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை பற்றியும் சொல்லலாம். நீங்கள் சீமான் அவர்கள் ஒரு நவீன ஆயுதம் ஒன்றை வைத்திருக்கும் 2 படங்களில பின்னணியில தெர்மாகோல் என்று சொல்லப்படுகிற அந்த ரிஃப்ளெக்டர், ஷூட்டிங்குக்கு பயன்படுத்துகிற லைட்டிங் தேவைக்காக பயன்படுத்துகிற அந்த 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 தெர்மாகோல் பின்னணியில இருக்கும். பேக்ரவுண்ட்ல கீழே நிலத்துல அது வைக்கப்பட்டிருக்கிறத 2 படங்கள்ல பார்க்க முடியும். இது தவிர அன்றைய எடுக்கப்பட்ட ஏனைய சில படங்கள்ல ஒர்க்கிங் ஸ்டில்ஸ்ல நான் அங்கிருந்து படம் எடுத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் பதிவாகி இருக்கு. அது நான் அடிஷனலாக வேறு 2 கேமரா வைத்திருந்து வேறு சில உதவியாளர்களிடம் கேமராவை மாற்றி கொடுத்து அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ்களை சிலதை எடுத்திருப்பேன். அப்ப அந்த நேரங்கள்ல அப்படி எடுக்கப்பட்ட படங்கள்ல நான் இருக்கிறத காண முடியும். ஆமா, நீங்க கேமராவோட உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு புகைப்படத்துல கேமராவோட உட்கார்ந்திருக்கீங்க. அது நீங்க தானா? அது நான் தான். அது நான் வேற சில படங்கள்லயும் நான் இருக்கிறத காண முடியும். அந்த படம் அந்த மெட்டா டேட்டாஸ் அடிப்படையில் பார்க்கும் போதும் அது அன்றைய நாளில் எடுக்கப்பட்ட படம். நீங்கள் அந்த பின்னணிகளை பேக்ரவுண்ட்ஸை பார்த்தாலே அதே பின்னணிகள் அங்க இருக்கும். சரி, உங்க படத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கிறாரு. அங்க நடந்த சம்பவங்களை நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அந்த படத்தை எடுத்த உடனே சுட்டாரா? அங்க பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப ஏதேனும் ஒரு இலக்கு எதிரில் இருக்கணும், துப்பாக்கியை முதல்ல எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போகிற போது, புதுசாக ஒருத்தங்க போகும்போது. அதை அவர் எப்படி கையாண்டார், எப்படி பிடிச்சாரு? ஏதேனும் ஒரு இலக்கு கொடுத்து ஷூட் பண்ண சொன்னீங்களா? நிச்சயமாக இல்ல. அவர் அந்த இடத்துல சுடவே முடியாது. ஏனென்றால் அந்த இடத்துல இருந்து மிக அண்மையில ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் தூரத்துல இராணுவ நிலைகள், அந்த வட பௌர்முனை என்று சொல்லப்படுகிற அந்த களமுனை இருக்குது. அங்கால கிட்டவாக ஆனேரவு இருக்கு, ஆனேரவு முகாம். அப்ப இந்த நிலையில அந்த இடத்துல வெடிச்சத்தங்கள் போட முடியாது, அந்த இடத்துல சுடவும் முடியாது.
அதுபோக பொது இடங்கள்ல அப்படி சுடவே முடியாது. அப்படி பயிற்சி எடுக்கிறதாக இருந்தாலும், சூட்டு பயிற்சி எடுக்கிறதாக இருந்தாலும் அதற்குரிய இடங்கள் இருக்கும். அங்கதான் அதை போய் செய்ய முடியும். இது சீமானவர்கள் ஆசைப்பட்டு போஸ் கொடுத்து அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு படம் எடுக்கிறதுக்காக அப்படி எடுக்கப்பட்டதை ஒழிய, அதாவது அந்த எய்ம் பண்றது போல, அந்த துப்பாக்கியை எய்ம் பண்றது போல அப்படியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல சூட்டு சம்பவங்களை சுடப்படவில்லை எதுவுமே. ஸோ ஒரு குண்டு கூட அங்க இருந்து வெளியில சீறி பாயல. இல்ல இல்ல. ஆனால் அவர் வந்து அந்த ஆயுதங்கள் மீது ஆசைப்பட்டு அத அவர் ஒரு பெரிய பிரமிப்பாகத்தான் அதை பார்த்தார். நாங்கள் அவரை பார்க்கிற நேரங்களிலும் அவருடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருந்தது. அங்க அவருக்கு நேரடியாக பார்க்கிற சில விஷயங்கள் எல்லாமே பிரமிப்பாக இருந்தது. அது அவருடைய உடல் மொழியில அந்த இதெல்லாம் தெரியும் தானே, அவற்ற செயற்பாடுகள்ல. ஸோ சந்தோஷ் சொல்றது, நான் 2 படம் வச்சிருந்தேன், மீதி 4 படங்களை 2 படங்களை எடுத்தது நான், 4 படங்களை எடுத்தது அமரதாஸ், அவரை வேணா பேச தயாரா இருக்கிறார், அவர் தான் இங்கே அதுக்கான சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அந்த சாட்சி நீங்க பேசுறீங்க. இப்போ வந்து அந்த படம் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் சீமான் அவர்கள் ஒரு சினிமா டைரக்டர் அப்படின்ற முறையில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படிலாம் எடுக்கணும், இதை விட இப்படி சிறப்பாக எடுங்கன்னு ஏதேனும் ஆலோசனைகள், அட்வைஸ் அது மாதிரி எதுவும் சொன்னார் அந்த நேரத்தில்? அப்படி இல்ல இல்ல. அவர் வந்து திரைப்படத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திரைப்படம் உருவாக்கப்பட்ட காலத்துல அவர் அங்க தங்கி இருந்தார். திரைப்பட படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸுக்கு 3 தடவை வந்து போயிருக்கிறார். ஏனைய நாட்கள்ல மிக சில நாட்கள் தான் அங்க தங்கியிருந்தது. அந்த அந்த நாட்கள்ல அவர் வேறு சிலரை சந்தித்தார். அங்க இருந்த அந்த திரைப்பட உருவாக்க பிரிவின் பொறுப்பாளர் சேர்லாதன் அவர்களோடு அவர் வேறு இடங்களுக்கு போய் சில இடங்களை பார்க்கறது, சில ஆட்களை சந்திக்கிறது, போராளிகளை சந்திக்கிறது, இப்படியான சில வேலைகள்ல அவர் ஈடுபட்டிருந்தார். முக்கியமாக அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது, அங்கிருக்கும் நிலைமைகளை பார்த்து தமிழ்நாட்டில் போய் அதை நீங்கள் பேச்சாக வேறு பல வடிவங்கள்ல கடத்த வேணும் என்றதுதான். அந்த விஷயங்களை கொண்டு போக போர் முனையில் என்ன நடக்குது, அங்க மக்கள் என்ன துயரங்களை சந்திக்கிறாங்க, போராளிகள் எப்படி போரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களை தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு பேச்சாளராக மக்கள் மன்றத்தில் போய் இதை வந்து பரப்புங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சரி, பயிற்சி கொடுத்தாங்க திரு பிரபாகரன் அவர்களும் கட்டாஃபி அவர்களும் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து நேராக குறிபார்த்து சூட்டா 10க்கு 10, 10 மதிப்பெண்ணுக்கு 10 மதிப்பெண், அந்த புல் சை அதை பார்த்து ஷூட் பண்ணா. பிரபாகரன் அவர்கள் பின்னாடி துப்பாக்கியை வச்சு அங்கிருந்தே கூட இலக்கை பார்த்து சுட்டாரு அப்படின்லாம் சொன்ன காணொலிகள்லாம் வந்தது. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? சிலது பார்த்திருக்கிறேன், எல்லாம் பார்க்கல. இப்ப உதாரணத்துக்கு சில சம்பவங்களே சொல்லலாம். இப்ப ஒரே விஷயத்த அவர் வெவ்வேறு நேர்காணல்கள்ல வேற வேற மாதிரி திரிச்சு சொல்லியிருப்பார். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, பன்னியில அவர் வந்து எவ்வளவு காலம் நீங்க அங்க அந்த இளப்பயணத்துல எவ்வளவு காலம் அங்க இருந்தீங்க என்ற ஒரு கேள்விக்கு நானே பார்த்தது. அது எவிடன்ஸ் இருக்க வேணும், அது இணையதளங்கள்ல இன்னுமே இருக்கு. பிபிசி நேர்காணலாக இருக்க வேணும். அதுல 1 மாதம் என்றார். ஆனா வேறு சில இடங்கள்ல 2 மாதம் 3 மாதம் எல்லாம் சொல்லி இருப்பதாக கேள்விப்பட்டேன். அப்ப இப்படி முன்னுக்கு பின் முரணாக மாறி மாறி கதைச்சிருப்பார். ஆனா உண்மையில 1 மாதம் கூட அவர் அங்க இருக்கல. இப்படி வந்து இப்படியான பல குளறுபடிகளாக அவருடைய செயற்பாடுகள் இருந்திருக்கு. என்னென்றால் அவர் வந்து இப்ப விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு சேர்ந்திருந்து பயிற்சி பெற்றது மாதிரி சொல்லிக்கொள்ற விஷயங்கள் எல்லாமே வெறும் புனைவுகள். அவரை இவர் சந்தித்தார் என்பது உண்மை. ஒரு குறுகிய நேரம் சந்தித்தார். அதுவும் அவர் ஒரு அவசர கதியில வேற சந்திப்புகள் இருந்த ஒரு நேரத்துலதான் பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த சந்திப்பை நிகழ்த்தி இருந்தார். இவர் வெளியில் சொல்லியிருப்பது போல ஒரு நீண்ட நேர சந்திப்பாகவோ அப்படியெல்லாம் இருக்கையில இவர் பல பல விஷயங்களை திரித்து, நடந்த சில சம்பவங்களை திரித்து வேற வடிவமாக்கியும் நடக்காத சில விஷயங்களை உருவாக்கியும் சொல்லி இருக்கிறார். அதுக்கு வேற சில உதாரணங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இங்கே இதுவரைக்கும் எங்கேயுமே பகிரப்படாத ஒரு தகவல் ஊடகங்கள்ல. அப்ப அந்த காலப்பகுதியில விமான தாக்குதல் அச்சுறுத்தல் இருந்த காலப்பகுதி. அந்த நேரம் இவர்கள்
விடுதலை புலிகள் சார்ந்த முகாம்கள்ல தங்க வைக்கப்படாமல் ஒரு அரசு செயலகத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக. அதாவது இந்த தமிழ்நாட்டிலிருந்து அங்கு வந்திருந்தவர்கள். அந்த அந்த இடத்துல அவர் என்ன வேற இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் என்றால், அங்கு தனக்கு பாதுகாப்புக்கு சிலர் இருந்ததாக சொல்லியிருக்கிறார். அந்த பாதுகாப்புக்கு இருந்தது யார் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த இந்த திரைப்பட உருவாக்கத்தில் இளங்கோ என்கிற ஒரு பிரதான பாத்திரத்தில் நடித்த ஒரு போராளி. அவர் அவர் இந்த படத்துல இருக்கிறார். இந்த ஷூட்டிங்ல நான் இருக்கிற அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ல நான் இருக்கிற படத்திலே அவரும் இருக்கிறார். அவர் தான் பிறகு அந்த இறந்தவர்கள்ல ஒருவர். அந்த பிரதான பாத்திரத்தில் நடித்த அந்த இளங்கோ என்பவர் அந்த கொல்லப்படுகிறார் ஒரு செல் தாக்குதல்ல. அவர் இவருக்கு பாதுகாப்புக்கு நின்றார் என்று ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார். நடக்காத ஒரு சம்பவம். அவர் எங்கேயோ இருந்தார், அவர் படப்பிடிப்புக்காக வந்தார், அவர் படப்பிடிப்பு சார்ந்த பணிகள்ல ஈடுபட்டிருந்தார், இவருக்கு பாதுகாப்பாக இளங்கோவை நியமித்து இருந்தார்கள் என்றெல்லாம் இவர் பொய் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய். இது இழப்பயணம் தொடர்பாக இவர் இப்படி பொய் சொல்லி இதை அடுத்த கட்டம் வேற வகையான குளறுபடிகள் இருக்கு. இதை தமிழ்நாட்டுக்குள்ள இவர் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாருன்றது அது வேற விதமான ஒரு விஷயம். ஒன்று இது ஃபேக்டுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் அவர் அங்கு இழப்பயணத்துல வந்திருந்தது, நடந்த விஷயங்கள், அதுகள் பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் போய் அவர் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு அப்படின்றது ரெண்டாவது பார்ட்டு. அங்க நடந்த சம்பவங்களை முழுக்க உண்மைக்கு மாறா சொல்றாரு அப்படின்றீங்க. அவருக்கு மெய்க்காவலராக அவருக்கு யாரையுமே செக்யூரிட்டினே நியமிக்கலையா? அவர் செக்யூரிட்டியா தனக்கு தன்னுடைய பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றவர் உங்க படத்துல நடித்த ஒரு போராளி, அவர் போராளி நடிகராக நடித்தவர், அவர் இறந்துடுறார், ஒரு வீரச்சாவு அடைஞ்சிடுறாரு. அவரை போய் தனக்கு மெய்க்காவலர் அப்படின்னு சொல்றார். அப்படி மெய்க்காவலராக இல்லை அப்படின்னா வேற யாராவது மெய்க்காவலராக இருந்த கதையை இதோட சேர்த்து லிங்க் பண்றாரா? அப்படி இருக்கலாம். அவர் பெரும்பாலும் வேற ஆட்களுக்கு நடந்த சம்பவங்களை தன்னுடையதாக மாற்றி சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு சந்தோஷுக்கு நடந்த சில விஷயங்களையே இவர் தனக்கு நடந்ததாக சொல்லி இருக்கிறார். அது பிறகு தமிழ்நாட்டில் அவர்கள் சந்தித்து கொண்டு பேசிக்கொண்டதுக்கு பிறகு அந்த சம்பவங்களை எல்லாம் கோர்த்து அவர் கோர்வையாக்கி தனக்கு நடந்த கதைகளாக அவர் சில விஷயங்களை திருத்தி சொல்லி இருக்கிறார். இது பற்றி அந்த சம்பந்தப்பட்டவர்களே பேசுறது நல்லது. ஆனா இதெல்லாம் நான் அங்கிருக்கும் போதும் அதுக்கு பிறகும் அறிந்த விஷயங்கள், நம்பகமான வழிமுறைகள்ல அறிய கிடைத்த விஷயங்கள். ஆனால் அங்க நீங்க கேட்டது போல அங்க பாதுகாப்புக்கு யாரும் இருக்க மாட்டார்களா என்றால், பாதுகாப்புக்கு அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள். உதவிக்கு ஆட்கள் இருப்பார்கள், ஒரு நண்பர்கள் போல உதவிக்கு. அவர்களை தங்க வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உணவு, வேறு பல விஷயங்களை கவனிக்கிறதுக்கு ஆழ்த்துவதானே, அப்படி வேறு சிலர் இருந்தார்கள். அங்கு அந்த திரைப்பட குழுவில் இருந்தவர்களே அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர் குறிப்பிட்டது போல இவருக்கு பாதுகாப்புக்கு எல்லாம் அங்க வைத்திருந்தார்கள் என்றதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. பிரபாகரன் அவர்களோ கடாஃபியோ துப்பாக்கி பயிற்சியை கொடுத்தாங்க. அவங்க மற்றவங்களாம் நேருக்கு நேராக குறிபார்த்து சுட்டா அதில் 10க்கு 10 அவர் திருப்பி பார்த்து கூட சுடுவார் அப்படின்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்கள் அந்த துப்பாக்கி அவர் கையில் கொடுத்ததுக்கும் அதுக்கு பிறகு இந்த நேர்காணல்கள்லாம் பார்த்த போது உங்களுக்கு என்ன மனசில் தோணுச்சு சார்? எனக்கு முதலாவது சிரிப்பா இருந்துச்சு, கோபமாவும் இருந்துச்சு, இப்படி கவலையாகவும் இருந்துச்சு. இவர் தன்னை ஒரு ஈழ போராட்டத்துக்கும் அந்த ஈழ போராட்ட அந்த மக்களுக்கும், பாதிக்கப்படுகிற மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பணி செய்கிறவர் போல காட்டிக்கொள்ளுகிறவர் இப்படியெல்லாம் அதை மாற்றி திரித்து தனது சுயலாபங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே என்ற மாதிரியான ஒரு வருத்தம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் கூட, நீங்கள் குறிப்பாக கேட்ட இந்த சம்பவம் கூட, அவர் அங்க ஒன்றும் அந்த புல் அடிச்சது அந்த சம்பவங்கள் நடக்கல. அது நடந்த இடத்துல நானே இருந்திருக்கிறேன், அதை சொல்லலாம். அதை சந்தோஷ் எங்கேயும் சொன்னாரோ தெரியல. அந்த புல் அடிச்சது சந்தோஷ். அந்த இடத்துல அருகில இருந்த வேற சில போராளிகள் பகடியாக சொல்லியிருந்தார்கள், இவனை கொண்டு போய் அங்க களமுனையில விட்டால் நல்லது என்று, சினைப்பருக்கு கொண்டே விடலாம் என்று. ஏன்னா குறிபார்த்து சுடுறதுல இவன் கைது இருந்த ஆளாக மாறிட்டான் என்று. அந்த இடத்துல அது சூட்டு பயிற்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா சுட்டு பார்த்தது. அந்த கதை அந்த இடத்துல சீமான் இருக்கே இல்ல, சீமான் அவர்கள் அந்த சம்பவத்தை கூட அவர் தன்னுடையதாக திருத்தி சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ் அந்த கதையை அங்க சொல்லி இருந்தால் அவர் தனக்கு நடந்ததாக அதை சொல்லலாம் இல்லையா? சிரிப்பா இருந்துச்சு, கோபமா இருந்துச்சு, வருத்தமா இருந்ததுன்னு 3 சொன்னீங்க.
ஏன் கோபம் வந்துச்சு? ஏன் சிரிப்பு வந்தது? முதலாவது இது ஒரு அப்பட்டமான பொய். அவர் அங்க எப்படி இருந்தார்ன்றத நான் உட்பட அங்கிருந்த பலரும் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். அப்ப அவர் அங்க இருந்த போது காட்டிய உடல் மொழி, அவர் பேசிய விஷயங்கள், நடந்து கொண்ட விதம், இதுகள் எல்லாம் எங்களுடைய மனசுல இப்பவும் இருக்கு. ஞாபகங்கள் அப்படியே இருக்கு, நினைவுகள் எப்படி இருக்கு. எப்படி நடந்துக்கிட்டாரு? கசப்பான உணர்வுகளை அவரை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி சில காரியங்கள்ல ஈடுபட்டதாக சொல்லப்பட்டது. அந்த நேரங்கள்ல நான் அருகில இருக்கையில பக்கத்துல இருந்தவர்கள் பலருக்கு இது தெரியும். குளத்தூர் மணி அண்ணனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி திரு சில குளத்தூர் மணி சம்பவங்கள் அவர்கள் நடந்தது. சொல்ற ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அதனாலதான் அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, அவரை சந்திக்க கூட அடுத்தடுத்து எதுவும் அவருக்கு எந்த மதிப்பும் தராம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த தவறு அப்படின்றது இதுதானா? இருக்கலாம், இருக்கலாம். அப்படி ஒரு தவறு நடந்தது. அங்கு இருந்த பலரையும் அது கோபப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. ஆஹ் அதே நேரம் அவர் வேற சில விஷயங்களுக்காக நச்சரித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அது செய்யணும், இது செய்யணும்ன்ற மாதிரி. அது நான் நேரடியாக சம்பந்தப்படாத விஷயங்கள். ஆனா சேரலாதன் சில விஷயங்களை எனக்கு அப்பப்ப சொல்லி இருக்கிறார். ஸோ டிமாண்டிங்கா இருந்தாரா? டிமாண்டிங் அவருடைய வசதிகள் சார்ந்ததில்லை. இப்ப அஹ், ஒரு முறை சந்திச்சுட்டு திரும்பவும் தான் போய் அண்ணனை பார்க்கணும்ன்ற மாதிரியாக எல்லாம் வற்புறுத்த துவங்கிட்டார். அப்படியெல்லாம் கேட்க துவங்கிட்டார். அப்படியெல்லாம் அவர் நினைச்ச உடனே போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்க அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கே இல்ல. அவர்களுக்கு வேறு பல பணிகள், போராட்ட செயற்பாடுகள் என்று நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவர் ஒரு முறை ஒரு குறைந்த நேரம் தான் பார்த்துட்டு வந்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் சந்திக்கணும்ன்ற மாதிரியான சில வற்புறுத்தல்களை செய்ய துவங்கிட்டார். அப்ப ஒரு கட்டத்துல சேரலாதனே அங்கிருக்கும் போது எனக்கு சொல்லியிருந்தார், ஒரே அரியண்டமா இருக்கு இந்த ஆளோட, வேலைக்கு அனுப்பிடுவோம்டாப்பாண்டு. அப்படி கூட சொல்லியிருந்தார், எனக்கு நினைவு இருக்கு. சீக்கிரமா இவரை ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க அனுப்பிடுவோம், அப்படின்னு நான் உபத்திரவமா புரிஞ்சுக்கிறேன். கிடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நேரம் தான் அந்த அந்த 4 பேருடைய அந்த சாவு நிகழ்வு நடந்தது, அந்த அவலமான நிகழ்வு. அப்ப அது நடந்ததோட இவர் போக வேண்டியிருந்த பயணமும் தடப்பட்டு 2 நாள் பின்னுக்கு பிற்போடப்பட்டது சீமான் அவர்களுடைய பயணம். அப்ப அந்த புகழ்மாறன் அவர்கள், இளங்கோ பாத்திரத்துல நடித்திருந்த புகழ்மாறன், தவா அவர்கள், லெப்டினன்ட் கர்னல் தவா அவர்கள், லெப்டினன்ட் கர்னல் புகழ்மாறன் அவர்கள், அப்படி அவர்கள் இருவரும், ஏனைய இருவரும் அந்த கொல்லப்பட்ட அந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு அங்கிருந்த எல்லோருக்குமே ஒரு பெரிய நெருக்கடியும் துயரவுமான நிலைமை. அப்ப அங்க தொடர்ந்து படப்பிடிப்பை கொண்டு நடத்துறதே ஒரு பெரிய சிரமமான காரியமாக இருந்தது. சில நாட்கள் படப்பிடிப்பை நிறுத்தி வைக்க வேண்டி இருந்தது. அப்ப இவரோட அங்க யாரும் மினக்கடையிலாது. இவரை பயணங்கள்ல இவருக்கு துணை இருக்கிறதும் அங்க இங்க கூட்டி போறதெல்லாம் அப்படியான ஒரு நெருக்கடியும் இருந்தது. அப்ப இவர் வேலைக்கே போயிடுறது நல்லம் என்ற ஒரு நிலைமை அங்க உருவாயிட்டுது. ஷூட்டிங் ஸ்பாட்ல நவீன துப்பாக்கி அவர் கையில கொடுத்துட்டு இப்படி பிடிங்க சார் அப்படின்னு நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்க தான் எடுத்தீங்களா ஒவ்வொரு ஆமா, போட்டோவும்? ஆமா. அவர் 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 ஒரு விதமாக அதை பிடிச்சார். இல்ல, நீங்க இப்படி பிடிச்சாதான் நல்லா இருக்கும், அது இப்படி பிடிக்கிறது அவ்வளவு சரியில்லை, அந்த ஆயுதங்களை கையாளுறதுக்கு சில முறைகள் இருக்குது என்று சொல்லி சில திருத்தங்களை நான் செய்து எடுத்திருந்தேன். அப்படி இருந்தும் நீங்க இப்ப பாத்தீங்கன்றால் 1-2 படங்கள்ல அவர் அந்த கமக்கட்டுக்குள்ள வச்சு கொண்டிருப்பார். அப்படியெல்லாம் ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது, வைத்திருப்பதில்லை. அப்படி ஒரு வழக்கம் இல்லை. அந்த ஒரு அந்த ஆயுதத்தினுடைய பட் என்று சொல்றது, அது ஷோல்டர்ல வைக்க வேண்டிய இடம் சரியான முறையில இருக்காது. அந்த படத்துல நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த ஆயுதத்தை வைத்து சுடப்படும் போது அதை அப்படி பிடிச்சு அப்படி கிரிப்பா பிடிக்க முடியாது, அப்படி பிடிச்சு சுட முடியாது, அப்படி பிடிக்க கூடாது, ஆயுதத்தை கையாளுகிற முறைகளின் அடிப்படையில். புலிகள் உடையில இருந்த ஒரு சில இளைஞர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறது மாதிரியும் அவர் ஏதோ குறி பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரிலாம் இருக்கிற போட்டோஸ் இருக்கே சார். அதெல்லாம் ஒரு விதமான நடிப்பு தானே. அது போஸ் கொடுத்து எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அந்த ஒரு போராளி ஒரு ஆயுதத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுக்குற மாதிரியும், இவர் வச்சிருக்கிற மாதிரியும் பக்கத்துல ஒரு போராளி நிக்கிற மாதிரியும் ஒரு படம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அந்த படப்பிடிப்புல கலந்து கொண்டிருந்த ஒரு போராளியுடைய உருவம் தான் அது. அதை தூக்கி பாக்குறது, இப்படி எய்ம் பண்ணி பாக்குறது, அதுகள் தான், அவ்வளவுதான். நீங்க எடுத்த போட்டோஸ் அந்த சம்பவத்துல, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க சீமான் அவர்கள் துப்பாக்கி, உங்க மொழியில சொன்னா துவக்கி ஏந்தி நின்ன காட்சிகளை எடுத்ததெல்லாம் டிஜிட்டலா, ஃபிலிம் ரோல் இருக்கிற கேமராவா? டிஜிட்டல் கேமராவில் எடுக்கப்பட்ட ஒளிப்படங்களாவே. அந்த 6மே டிஜிட்டல் கேமரா தானா? ஆமாம், டிஜிட்டல். அதை எந்த நிமிடத்திலையும் உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா?
நிச்சயமா அது வந்து இந்த காலப்பகுதியில தான் எடுக்கப்பட்டிருக்கு என்றதையும் அதன் பின்னணி சார்ந்து அதன் பின்னணி பேக்ரவுண்ட்ஸையும் வச்சுக்கொண்டு அது நிச்சயமாக அது ஒரு அது வந்து ஒரு படப்பிடிப்பு தளத்துல எடுக்கப்பட்டிருக்குன்றதையும் உறுதி செய்ய முடியும். அந்த அந்த இடத்திலேயே நான் இருக்கிற படங்களும் இருக்கு. சீமான் அவர்களை நான் என்னுடைய கேமராவால எடுத்த படங்களும் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நிச்சயமாக இது நான் எடுத்த படங்கள்ன்றதை என்னால உறுதியாக சொல்ல முடியும். அதாவது அது நான் எடுத்த படம்ன்றது எனக்கு தெரியும், மற்றவர்கள் நம்பக்கூடிய மாதிரி அல்லது இது ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ற அளவுக்கு கூட இதை எங்கேயாவது டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணக்கூடிய தேவை இருந்தா கூட ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சேலஞ்சுக்கே தயாரா இருக்கீங்க. நிச்சயமா. பொதுவா போர்க்களத்துல முதல் பலி வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இராணுவங்கள் சண்டை போடுகிற போது, ஒரு ஆயுத போராட்டத்தை உள்நாட்டு போர் நடக்கிற போதோ, முதல் பலி போர்க்களத்தில் வந்து உண்மைதான், ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இலங்கையில் நடந்த போர், ஈழப்போருடைய முடிவுக்கு பிறகு பலவிதமான கதைகள், பலவிதமான இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்த படம், நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் துப்பாக்கி இப்படி பிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆர்வப்படுறார், ஆசைப்படுறாருன்றதுக்காக கொடுத்து எடுத்த படங்கள் இங்கே வேறு விதமாக வார பத்திரிகைகளில், ஊடகங்களில் சித்தரித்து பிரசுரமாகி வந்தது. ஒரு அக்ளைம்டு ஃபோட்டோகிராஃபர் நீங்கள், உங்களுக்கு வந்து அப்போ வந்து கிரெடிட் இல்லாமல் போடுறாங்களே, இதை வேறு கான்டெக்ஸ்டே தப்பாக போடுறாங்களே, இது ஷூட்டிங் ஸ்பாட் ஆச்சே, இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுதே அப்படின்னு உங்களுக்கு அப்போ தோணலையா? எனக்கு இது வந்து கிரெடிட்டை விட அந்த கண்டெக்ஸ்ட அவர்கள் மாற்றி அமைச்சு கையாள்றது தான் பிரச்சனையா இருந்தது. முக்கியம், அதுதான் முக்கியம். அதாலதான் நான் அந்த இதை கிரெடிட் சார்ந்து பேச வேண்டியிருக்கு. அது நான் கிரெடிட்ன்றது நான் அதை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த படங்களின் நம்பகத்தன்மை இப்படியானது, இந்த படங்களுக்கு பின்னணியில இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இந்த படங்கள் இப்படி பிழையான விதத்துல கட்டமைக்கப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது என்ற உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை அப்படி அங்கதான் வருது. நான் இயல்புல நான் வந்து அடிப்படையில நான் ஒரு சுயாதீன ஊடகர். இறுதி போர்க்காலங்கள்ல இறுதி வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஒளிப்படங்களை, புகைப்படங்களை உருவாக்கி இருக்கிறேன். அந்த ஒளிப்படங்களை கொண்டு பெரிய ஒரு நூலை கூட உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த போர்க்களத்துல உண்மை பலியிடப்படக்கூடாது என்றதுல நான் எப்பவும் உறுதியா இருப்பேன். ஒரு சாட்சி நிலையில இருந்துதான் நான் என்னுடைய பணிகளை தொடர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில தான் நான் இந்த விஷயத்தையும் நான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு உந்துதலுக்கு வர வேண்டியிருந்த உந்துதல் எனக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. கான்டெக்ட் தப்பா சொல்றாங்க. எனக்கு என் பேர், என்னுடைய புகழ், நான் எடுத்த படம் என் பேர் வரல அப்படின்றத விட, எடுத்தது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், ஆனால் அது ஏதோ ஒரு போர்க்களத்தில், போர் முனையில் ஒரு போராளி இயக்கத்தினுடைய தலைவர் நேரடியாக பயிற்சி கொடுக்கறது மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி வருது அப்படின்ற ஒன்று தான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதா சொல்கிறீங்க. அது மாதிரிலாம் நடக்குமா? முதல்ல ஒரு ஒரு தலைவர் அங்கேருந்து போயிட்டு வந்து பயிற்சியை எடுத்துகிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒருவர், ஆயிரக்கணக்கானவர்கள் அவர் சொல்கிறத உண்மைன்னு நம்புகிற இடத்துல இருக்கும்போது இப்படிலாம் சொல்ல முடியுமா? இவ்வளோ அதுக்கு சாட்சியாக இருந்தவங்க உலகம் முழுக்க இருக்கீங்க, வெவ்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அதை பார்த்தவங்க, அதற்கு சாட்சியமாக இருக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கும்போதே அது எப்படி வேறு வகையாக ப்ரொஜெக்ட் ஆனது, அதை பார்த்ததும் அது ஒரு பிழையாக ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு வருத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல நான் ஒரு கடினமான வார்த்தையை சொல்லியே சொல்லலாம். இது சீமான் அவர்களுடைய தடித்தனம், அவருடைய தடித்தனம் என்றுதான் இதை சொல்ல வேணும். இதை கேட்கிறதுக்கு யாரும் வரமாட்டார்கள் என்று அவர் நினைச்சிட்டாரா என்றது ஒரு கேள்வி. அடுத்தது, அவருக்கு தெரியும் நான் தமிழ்நாட்டில திருப்பவும், நான் வன்னியில மட்டுமில்ல தமிழ்நாட்டில திருப்பவும் சீமான் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப சந்தித்திருந்த போது அவர் கேட்ட முதலாவது கேள்வி, அண்ணன் இருக்கிறாரா, சேரா இருக்கிறாரா என்ற கேள்வியைத்தான் முதல் கேட்டிருந்தார். நான் அப்ப அவருக்கு தெளிவா சொல்லி இருந்தேன், அவர்கள் இல்லை, உறுதியாக இல்லை என்ற விஷயத்தை நான் அப்பவே சொல்லி இருந்தேன். அவரை சந்திச்ச போது, போர் முடிந்திருந்த அந்த காலப்பகுதியில, போர் முடிந்த பிறகு நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு போயிருந்த போது சீமான் அவர்களை சந்தித்திருந்தேன். அப்ப அவர் என்னிடம் கேட்டு சில விஷயங்களை உறுதிப்படுத்தி கொண்டதாக நான் பிறகு அதை உணர்ந்து கொண்டேன். சில விஷயம் அவர் கேட்ட கேள்விகள், அப்ப அவர் நடந்து கொண்ட சில முறைகள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. எப்படி சொல்லலாம், அவருடைய உடல் மொழி முற்றாகவே மாறி இருந்தது. வன்னிக்கு வரும்போது அவர் ஒரு சாதாரண ஒரு திரைப்பட இயக்குனராக அவர் இருந்தார்.
இங்க அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு நிறைய பேருக்கு முன்னால அவர் ஒரு பெரிய ஒரு 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 அதிகாரம் படைத்த ஒருவராக தான் ஒரு ஒரு தலைவன் என்ற ஒரு ஒரு அந்த இதுல அந்த ஒரு நான் அதை எப்படி வர்ணிக்கலாம்ன்றது தெரியல. அது அந்த விதம் எனக்கு மனசுக்கு அவ்வளவு நல்லதாக பட இல்லை. உடனே வாங்கோண்டு கூப்பிட்டுட்டு அவர் அந்த நேரம் ஒரு 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 நீண்ட நேரம் என்று சொல்ல இல்லாத கொஞ்ச நேரம் காக்க வச்சிருந்தார். அந்த நேரம் என்னோட இன்னொரு ஒரு மூத்த விடுதலை புலிகளின் மூத்த ஒரு போராளியாக இருந்தவர் அவரும் என்னோட அந்த நேரம் வந்திருந்தார். அவருக்கும் அது தெரியும். தடித்தனம் அப்படின்னா திரும்ப வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இல்லாத பொய்ய சொல்றாரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல 4 போட்டோ எடுத்துட்டு வந்து போராளி பயிற்சி எடுத்த எனக்கு பிரபாகரனே பயிற்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்ற தைரியம் எங்கேருந்து அவருக்கு வந்தது அப்படின்னும் போது அதை நீட்சியாக சிலவற்றை பேசிக்கிட்டு இருக்கிறோம். போர் முடிந்து விட்டது, பிரபாகரன் அவர்கள் இல்லை அல்லது உங்க பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒன்றை வந்து உங்கள் வழியா உறுதிப்படுத்திக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு அது சார்ந்த புரிதல் என்னவாக இருந்தது? அவங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரா? அவர்கள் இல்லைன்ன பிறகு அவருடைய உணர்வும் வெளிப்பாடும் எப்படி இருந்தது? அதை பற்றி நான் உறுதியாக சொல்ல முடியாது. அவர் வந்து என் மூலமும் அதை உறுதிப்படுத்த முயற்சி செய்திருக்க முடியும். வேறு நபர்களூடாக அவர் ஏதாவது உறுதிப்படுத்த முயற்சி செய்தாரா என்றது எனக்கு தெரியாது. அந்த கேள்வி எனக்கு அப்படித்தான் பிறகு தோன்றியது. இவர் என் மூலம் இந்த விஷயங்கள் சிலதை உறுதிப்படுத்த முனைந்தாரா என்றது அதுல அப்படித்தான் அந்த தோன்றினது. ஆனால் இவர் பிறகு இந்த படங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவர் ஆயுத பயிற்சி பெற்றதாக பொய் சொல்லி தமிழ்நாட்டில் இதை காண்பிக்க வேண்டிய தேவை என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது அங்க அவர் என்ன ஆயுத போராட்டத்துக்கு தலைமை தாங்க போகிறாரா? இவர் பிரபாகரன் அவர்களை தன்னுடைய தலைவராக வரித்துக் கொள்வதாக சொல்லி கொண்டு இப்படியான ஆயுத பயிற்சி பெற்றதாக சொல்லி பொய் சொல்லி இப்படியான படங்களையும் காண்பித்துக் கொண்டு இவர் என்ன செய்ய போகிறார்? இவருடைய அரசியல் என்ன என்ற அரசியல் உள்நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கு. இவர் இந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி தனக்கான புகழையும் ஆதரவையும் தேடிக்கொள்வதற்காக முயற்சிக்கிறார் என்றதுதான் இதுல இருந்து தெரிய வருது. இப்ப புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் பலர் இருக்கிறார்கள். இவருக்கு உதவக்கூடிய நிலையிலும் பலர் இருக்கிறார்கள். அதுபோல அங்கு இவர் பேசி பேசி இவர் பொய்களையும் புனைவுகளையும் உருவாக்கி அலங்காரமாக மேடைகளில் பேசி இப்படியும் சொல்லலாம், சிலரை மூலச்செலவை செய்து தன்னோட வைத்துக் கொள்றார். அப்ப அவர்களும் வந்து எவ்வளவுதான் இவர் பிளவிட்டிருக்கிறார் அல்லது தவறு விட்டிருக்கிறார் அல்லது இவர் அதிகார தோரணையில நடந்து கொண்டிருக்கிறார், நிறைய பிற குளறுபடிகளை உருவாக்குறார் என்று தெரிஞ்சாலும் சில பேர் அமைதி காத்து கொண்டு அவரோட இருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பலர் வெளியேறி போய்கொண்டும் இருக்கிறார்கள் இவர்கிட்ட இருந்து. ஆனா இப்படியான நிலைமையில இவர் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை அங்க தமிழ்நாட்டுல ஏற்படுத்துகிறவராகத்தான் இருக்கிறார். இந்த ஈழப்பயணம் சார்ந்த விஷயங்களை முன் வச்சு ஈழ போராட்டம் சார்ந்த அடிப்படையான விஷயங்கள் அது வேற. ஈழத்தமிழ் சூழல்ல உருவாகி இருந்த தமிழ் தேசியவாதமோ அல்லது தமிழ்நாட்டு சூழல்ல இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த தமிழ் தேசியவாதமோ அது வேறானவை. அடிப்படையில ஈழத்து தமிழ் தேசியவாதத்தை தமிழ்நாட்டுக்கு மாற்றீடு செய்ய முடியாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம். இவர் வந்து எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு இந்த ஈழ போராட்டம் சார்ந்த அந்த மக்களுடைய விடுதலை அரசியல் சார்ந்த அந்த செயற்பாடுகளுக்கு உதவக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்கள் மத்தியிலையும் உணர்வாளர்கள் மத்தியிலையும் குழப்பங்களை ஏற்படுத்துற வேலைகளையும் இவர் செய்து கொண்டிருக்கிறதாகத்தான் தெரியுது. இதனுடைய இன்னொரு பரிமாணம் அப்படின்னா, போர் நடந்துகிட்டு இருந்த போதும் சரி, சமாதான காலத்திலும் சரி, ஏராளமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே வந்திருக்கிறாங்க. இவர்கள் விரும்பியும் வந்திருக்கிறாங்க, புலிகளால் அழைக்கப்பட்டும் வந்திருக்கிறாங்க. அவங்க போனதும் வந்ததும் அங்கே அவர்கள் பார்த்தது, அவர்கள் நடத்தப்பட்டது, அப்படி ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நடந்ததுக்கும் இதுக்கு எதாவது வித்தியாசம் இருக்கா? பொதுவாகவே வெளியில இருந்து வன்னி பகுதிக்கு வரக்கூடிய விடுதலை புலிகளை சந்திப்பதற்காக வரக்கூடிய நபர்களை வந்து அவர்கள் நன்றாக உபசரித்துத்தான் அனுப்புவார்கள், நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய உணவு உபசரிப்பு, அவர்களுடைய பாதுகாப்பு, பயணங்கள் போன்ற எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தான் அவர்கள் அதை செய்வார்கள். அந்த அடிப்படையில எல்லாருக்கும் அது வந்து இன்னாருக்கு இவருக்கு கூட அவருக்கு குறையன்றது இல்லை. பொதுவாகவே அங்க எல்லாரையும்
நன்றாகவே கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்தது. இங்கேருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டுடைய பல தலைவர்கள் அந்த காலத்தில் திரு பழ நெடுமாறன் அவர்கள் தொடங்கி குளத்தூர் மணி அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு வைகோ அவர்கள், இப்படி பல பேர் பல கட்டங்களில் வந்திருக்கிறாங்க. இன்னும் அமைதிப்படை இருந்த காலத்தில் கூட அங்கே போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. புலிகள் எவ்வளவு கடுமையான நெருக்கடியான சூழல்லையும் வந்தவங்கள நல்லா உபசரிச்சிருக்கிறாங்க, மதிப்பு கொடுத்து அவங்கள நல்ல விருந்தினர்களாக நடத்தியிருக்கிறாங்க. ஒரு சமாதான காலத்தில் திரு விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்கள் வந்தபோது அவருக்கு முப்படை தளபதிகள் அங்கே வந்து வரவேற்றாங்க. பிரபாகரன் அவர்களே வந்து உங்களுக்கு சுதந்திர தமிழ்நாடு அடைந்தால் உங்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை எங்களுடைய கௌரவ விருந்தினராக நீங்கள் வந்து எங்கள் நாட்டினுடைய அரசாங்க பிரஜையாக நீங்கள் வந்து விருந்தினராக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் தங்கலாம் அப்படின்னு சொன்னார்னு அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். வரக்கூடியவர்களை நல்லா உபசரிக்கக்கூடியவங்க சீமானவர்கள் சொல்கிற கருத்தை மட்டும் ஆமக்கறி போட்டாங்கன்னோ அல்லது மதிவதனி அவர்கள் விருந்து வைச்சாங்கன்றதோ அல்லது அவர் சாப்பிடும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் குறிப்பெடுத்தினாரு என்னென்னவெல்லாம் நான்வெஜ் இருக்கோ அத்தனையும் அவர் விரும்பியதெல்லாம் சமைத்து போட்டார்கள்னு சொன்னால் அதை மட்டும் ஏன் கிண்டலாக பார்க்குறாங்க? அதுக்கு ஏன் உண்மைத்தன்மை அவர் சொல்றதுல ஏன் உண்மை இருக்கக்கூடாது? முதலாவது ஆமைக்கறி பற்றி சொல்வதாக இருந்தால் அந்த ஆமை என்பது அங்க அரிதாகத்தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனா ஆமைக்கறி சந்தோஷ் ஒரு கட்டத்துல அவருக்கு வழங்கப்பட்டது. அவர்கிட்ட அந்த விஷயத்த கேட்டீங்கன்னா தெரியும். அவருக்கு வழங்கப்பட்டது. இவருக்கு ஆமைக்கறி இவர் இப்ப நாங்கள் பார்க்காத சந்தர்ப்பங்கள்ல இவர் எங்கேயும் ஆமைக்கறி சாப்பிட்டாரான்னு நாங்கள் கேள்விப்படையில்லை. அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே இல்லை அவருக்கு. ஆனால் இதையும் அவர் சந்தோஷ் சொன்ன தகவலை சொல்லி அதை வாங்கி உள்வாங்கி தனக்கு நடந்ததாக சொல்லியிருப்பதாகத்தான் கருத முடியுது. ஆனால் பொதுவாகவே அங்கு வந்து செல்லக்கூடியவர்களை சரியாக உபசரித்து அனுப்புவார்கள் இயன்ற வரைக்கும். ஆனால் சீமானவர்கள் அங்க வந்திருந்த காலப்பகுதி ஒரு போர் நெருக்கடிகள் நிறைந்த காலப்பகுதியாக இருந்தபடியால அவர்களுக்கு, ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவருக்கான தங்குமிடங்கள்ல சரியான உணவு, அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு தான் இருந்தது. ஸோ பிரபாகரன் அவர்கள் நின்று கொண்டே சுட்டு காமிச்சாரு என்கிட்ட வந்து சுட பயிற்சி தந்தாரு அப்படின்றதும் உண்மை இல்லை. இவருக்கான உபசரிப்பு அப்படின்றது அவங்க விரும்பி இருந்தாலும் அந்த போர் சூழல்ல சாத்தியம் இல்லைன்றீங்களா? இயன்ற வரையில அவருக்கான உணவுகள் வழங்கப்பட்டது. இப்போ வேற வேற இடங்கள்ல அது பிரபாகரன் அவர்களோட இருந்து அவர் உணவு உண்ண இல்லை நான் அறிந்த வரைக்கும். அங்கு ஒரு பிரபாகரனோட பார்த்து பரிமாறினாங்க, அவருக்கு பிடித்ததெல்லாம் பின்னாடி இருந்த ஒருத்தரே குறிப்பெடுத்து கொண்டார், மீண்டும் அவருக்கு செய்தாங்க. அது வேற இடங்கள்ல அவர் உணவருந்தி இருக்கிறார். உபசரிப்புகள் நடந்திருக்கு, வெவ்வேறு முகாம்கள்ல வேற போராளிகளோட சந்திப்புகள் நடந்திருக்கு. ஆனால் பிரபாகரன் அவர்களை சந்தித்த அன்று ஒரு அவசரமான சந்திப்பு, குறுகிய நேர சந்திப்பு, அன்று அவர் உணவு அருந்தியதாக நான் அறியவில்லை. நான் பக்கத்துல இருக்கையில. ஆனா சந்தோஷ் பக்கத்துல இருந்திருக்கிறார். இப்ப பக்கத்துல இருந்த சேரலாதன் இப்ப இல்ல. இத சொல்லக்கூடியவர் இப்ப சந்தோஷ். பக்கத்துல இருந்த வேற இன்னொருவரும் இப்ப இல்ல. அப்ப இவர் வந்து வேற சிலர் இருந்திருக்கு, வேறு யாரும் இருந்தார்களா, அவர்கள் இப்ப இருக்கிறார்களா என்றதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நான் அறிந்த வரையிலும் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்த அன்று அவரோடு சேர்ந்து உணவருந்தியதாக தெரியவில்லை. ஆனா பொதுவாக பிரபாகரன் அவர்கள் வெளியிலிருந்து வந்து வருகிறவர்களை சந்தித்தால் உணவருந்துகிற வழக்கம் இருக்கு. அது எல்லாரோடையும். அது பொதுவாக ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்தாலோ, ஒரு கலைஞர்கள், திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் வந்தாலோ அவர்களை சந்தித்து உணவருந்தி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் அன்று சீமானவர்களை சந்தித்த அன்று பிரபாகரன் அவர்களுக்கு வேறு பல பணிகள் இருந்தன. அவர் அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்ததாகத்தான் நான் அறிகிறேன். அப்ப அந்த குறுகிய நேர அந்த சந்திப்பில் உணவருந்தி அவரோட இருந்து துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்க இருந்ததாக தெரியவில்லை. இத்தனை படங்கள் இருக்கு பிரபாகரன் அவர்களோடு அவர் சீமான் நிற்பது மாதிரி, அவர் ஆலோசனை சொல்வது போல, கைகளை காட்டி பேசுவது போல பல படங்கள் இருக்கு. நீங்க ஒரு அனுபவம் வாய்ந்த புகைப்பட கலைஞர். அந்த படங்கள் எல்லாமே
சித்தரிக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் காட்சிகளா? அதுல உண்மையே இல்லையா? இது இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது. நான் எப்பவுமே இப்ப சீமான் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட விரோதியாக நான் அவரை பார்க்கல. அவர் அரசியல் களத்துல அவர் செயற்படுகிற விதமும் பொது தளத்துல அதாவது ஒரு வெகு மக்கள் மத்தியில அவர் செய்கிற ஏமாற்று வேலைகளைத்தான் நான் அம்பலப்படுத்தணும் என்று நினைக்கிறேனே ஒழிய அவரோட எனக்கு தனிப்பட்ட விரோதம் கிடையாது. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களை சீமான் வன்னியில் சந்தித்த போது மிக குறுகிய நேரம் சந்தித்திருந்தாலும் படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படங்கள் சீமானுக்கு கொடுக்கப்பட இல்லை. நான் அறிந்த வரையில் இதுவரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. ஆனா அந்த படங்கள் இருக்கு. அதாவது பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் சந்திக்கும் போது எடுக்கப்பட்ட ஒளிப்படங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அது சந்தோஷே அதை சொல்றார், அதை உறுதிப்படுத்துவதாக சொல்றார். அப்ப அதுல சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த ஒளிப்படங்கள் அவருக்கு சென்று சேர இல்லை, கொடுக்கப்பட இல்லை. அப்ப இந்த வெளிவந்திருக்கிற அந்த 4-5 படங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்? ஒரு படம் தான் சங்ககிரி ராஜ்குமார் உருவாக்கி இருக்கிறார். அப்ப ஏனைய படங்களை வேற ஆட்களை வைத்து சீமான் உருவாக்கி இருப்பாரா என்ற கேள்வி எனக்கு இருந்தது. அதை நான் சங்ககிரி ராஜ்குமார்கிட்ட கேட்டிருந்தேன், இது எப்படி சாத்தியம் என்று. அவர் ஒரு கண்டினியூட்டி போன்ற விஷயங்கள் தெரிந்தவர், சினிமா இயக்குனர், நடிக்க தெரிந்தவர். அப்ப அதை எப்படி பொருத்தலாம்ன்றதை அவரை தானே நின்று படம் எடுத்து பொருத்துறதுக்கான சில வேலைகளை அவர் செய்திருக்க கூடும். இதை நான் உறுதியாக இதை சொல்லலாது. அவர் முடியும் என்றால் இதுக்கு சேலஞ்ச் பண்றதாக இருந்தால் அந்த ஒரிஜினல் நிச்சயமா அவர்கிட்ட இருக்கும். அண்ணனை சந்திச்சு படம் எடுத்தினார் என்று சொன்னால் இப்ப இந்த 4 படங்கள் என்று வச்சா அந்த 4 படங்களும் அவர் மூலம் தானே போயிருக்கு, ஊடகங்களுக்கோ வெளியிலையோ. நிச்சயமாக அந்த படம் அவர்கிட்ட இருக்கத்தானே வேணும். அதன் மூலப்பிரதிகள், அதன் கோப்பீஸ், அதை அவர் வெளியிடலாம், அதை அவர் காட்டலாம், அவருடைய உதவியாளர்களை வச்சாவது காட்டலாம். இந்த பேர் இப்படித்தான் இருக்கு படங்கள், இதுதான் உண்மையான படம் என்று காட்டலாமே. இவ்வளவு சர்ச்சையை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த 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 படத்துக்கான தரவுகள் இருக்கும், அந்த அந்த காலப்பகுதி எல்லாம் அதுல பதிவாகி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா 2 விஷயம் கேட்கணும். ஒன்னு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா இந்த படங்கள் அவருக்கு எடுக்கப்பட்டது உண்மை, ஆனா கொடுக்கப்படல, அவர் கைக்கு கிடைக்கலன்றீங்க. ஏன் கொடுக்கப்படல? ஏன் கொடுக்கப்பட இல்லை என்று சொன்னால் அங்க சீமான் விமானம் வழியாகவே திரும்பி போறார், விமான வழியில. அப்ப அவருக்கு அங்க அந்த படங்கள் கொண்டு போகும்போது பிடிபட்டால் நிறைய சிக்கல் வரும். அதுபோக இவர் ஒரு அங்கே இருக்கும் போதே ஒரு புகழ் விரும்பியாக இவர் அறியப்பட்டார். அதாவது சேரலாதன் நாட்கள் இவர்கிட்ட படத்தை கொடுத்தா இவர் போய் அங்க உடனடியாக வெளியிட்டு விட்டால் அங்க படப்பிடிப்பில் இருந்த ஏனைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா. இவர் அந்த படங்களை வச்சுக்கொண்டு வேற விசாரணைகள், தேடல்கள் என்று போகும் இல்லையா. இப்படி இருக்கும்போது அவர்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனையும் இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில இந்த படம் எந்த வகையிலையும் இப்போதைக்கு அவற்றை கைக்கு போகக்கூடாதுன்றதுல சேரலாதனும் அந்த நேரம் உறுதியா இருந்தவர். அதுக்கு பிறகும் அது கொடுக்கப்படுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இருக்கே இல்லை. அதுக்கு பிறகு அது கொடுக்கப்படவே வேண்டாம் என்றே சொல்லப்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். அவருக்கு இந்த படத்தை கொடுத்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டும் அப்படின்னே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களா? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதாகத்தான் நான் அறிகிறேன். அதை நீங்கள் சந்தோஷத்தை கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு காலம் இதெல்லாம் சொல்லாம இப்ப ஏன் சார் சொல்றீங்க? இப்படியான மோசடிய அப்பப்ப செய்து கொண்டிருந்து இப்ப அதிகமா செய்யற மாதிரி இருக்குது ஒன்று. மற்றது இப்ப என்னை பொறுத்தவரையில நான் சீமான் அவர்களை தமிழ்நாட்டில பிறகு சந்திச்சதுக்கு பிறகு நான் ஒரு பகிரங்க மடல் என்ற ஒரு மடலை எழுதி இருக்கிறேன். அதுல இவருடைய சில நடவடிக்கைகள் தொடர்பாக பொதுப்படையாக சில விஷயங்கள் நான் எழுதி இருக்கிறேன். இதை நான் பொது வழியில நான் இந்த பல விஷயங்களை சுட்டிக்காட்டியும் இருக்கிறேன் ஏற்கனவே. ஆனால் இதை அழுத்தமாக சொல்ல வேண்டிய தேவை அப்ப ஏற்பட்டதாக தெரியல. இவர் ஏதோ செயற்படுகிறார் என்ற மாதிரி நாங்கள் அவதானிச்சு கொண்டிருந்ததுதான். ஒரு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான குரல், சின்ன சின்ன மோசடி தானே இருந்தா பண்ணிட்டு போட்டோம். இல்ல மோசடி ஆதரவான செயற்பாட்டுல இருந்தாலும் மோசடி சின்னனோ பெருசோ அது மோசடி தான். என்னை பொறுத்தவரையில சின்ன மோசடி என்று நாங்கள் அதை கடந்து போக முடியாது. நாங்கள் முதலே பேசிக்கொண்டது போல ஒரு போர்க்கள செய்திகள் அல்ல போர்க்கள விஷயங்கள்ல பொய் சொல்ல முடியாது. அது உயிர்களோட சம்பந்தப்பட்ட விஷயம், உண்மைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். உண்மைகள் வெளியில வந்தாத்தான்
அதுக்கான அதுக்கான நல் விளைவுகள் ஏற்படும். இங்க வந்து முழுக்க முழுக்க திரிச்சு சொல்லும் போது நிறைய பிரச்சனைகள் தான் உருவாக்கப்படுகிற நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்குது தமிழ்நாட்டு சூழல்லையும். அதை வந்து நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். என்ன சொல்றது, அவர்கள் முட்டாள்தனமாக இவர் சொல்லக்கூடிய கதைகளை இவர் இந்த புனை கதைகளை உருவாக்குறதுல கைதேர்ந்தவர்களாக இருக்கிறபடியால அவர் தொடர்ந்தும் அதை அதை செய்து கொண்டே இருக்கிறார். மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், ஊடகவியலாளர் சந்திப்புகள்ல கூட இவரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் வடிவா கவனிச்சா தெரியும், அவர் திருப்பி ஒரு கேள்வியை கேட்டுருவார். திருப்பி ஒரு கேள்வியை கேட்டு அவரை வாயடைக்கிற மாதிரி தான் சில உத்திகளை பயன்படுத்துவார். நேரடியா பதில் சொல்லாமல் சுத்தி வளைக்கிறது, மறைமுகமா பேசுறது, ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு விலாவாரியா வேற மாதிரி பதில் சொல்றது, இப்படியான சில வேலைகளையும் செய்வார் அடிக்கடி. தன்னை சுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருப்பார். அண்மையில கூட ஒரு நேர்காணல் பார்த்தேன், ஒரு 2 பெண்களை பக்கத்துல வச்சுக்கொண்டு கைய விசுக்கி இப்படி பேசுறார். பக்கத்துல இருக்கிற பெண்களோட முகத்துல முட்டுப்படுற மாதிரி இருக்கு, எனக்கு பார்க்க அந்தரமா இருக்கு. அவர்கள் இப்படியே இருக்கணும், அப்படியே சிலைகள் போல இருக்கணும், அப்பப்ப சிரிக்கணும், அப்பப்ப தலையாட்டினம், ஏதோ பொம்மைகளை வைத்து பின்னுக்கு சுத்தி வச்சுக்கொண்டு அவர் ஏதோ ஒரு பெரிய தோரணையில இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவர் போன்ற ஒரு தோரணையில இல்ல. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு நல்ல தலைமை பண்புகள் இருப்பதாக தெரியவில்லை. அவர் அதுக்கு நல்ல தலைமை பண்பு கொண்டவராக இல்லை. என்றால் அவர் தன்னோட சேர்ந்து வேலை செய்கிறவர்கள் பலரோட அவர் முரண்படுகிறார். தன்னோட பிற அரசியல் கட்சிகளோட கடுமையாக முரண்படுகிறார். அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருப்பது வேறு. ஆனால் இவர் வந்து அதை பகை முரண்பாடுகளாக்கி அவர்களை ஒரு எதிரிகள் போல சித்தரிக்கிறது, தமிழ் சமூகத்துக்கு விரோதிகளாக்குறது, ஒரு தேசியவாதம் என்ற விஷயத்தை அவர் தேசிய அடிப்படைவாதமாக்குறது, இப்படியான சில வேலைகளை அவர் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார். கருத்து ரீதியாக எந்த விஷயத்தையும் உரையாடலாம், விமர்சனபூர்வமாக கதைக்கலாம், ஒரு மாற்று அரசியலை செய்யலாம், மாற்று அரசியலை முன்வைக்கலாம். ஆனா இவர் வந்து அந்த கைக்கொள்ற வழிமுறைகள் எப்பவுமே தடாலடியாகவும் ஒரு மோசடிகள் நிறைந்ததாகவும் ஒரு அதிகார தோரணையோடையும் அப்படி இருக்கு. இது வந்து முக்கியமான ஒரு அரசியல் கருத்தை, நுட்பமான ஒரு கருத்தை சொல்றீங்க. தமிழ் தேசிய உணர்வு, தமிழ் தேசியவாதம் அப்படின்ற ஒன்று, தமிழ் நேஷனலிசம் அப்படின்றது வேற, தமிழ் தேசியம்ன்ற பேர்ல அடிப்படைவாதத்தை முன்னெடுக்கிறது வேறன்றீங்க. தேசியவாதத்தை பொறுத்தவரையில இது ஆழமாக விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். சுருக்கமாக சொல்றதா இருந்தா, தேசியவாதம் என்பது உண்மையில அடிப்படையில அது ஜனநாயக பண்புகள் கொண்டதாக இருக்க வேணும். அது 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 இல்லாட்டி அது அடிப்படைவாதமாக மாறி போயிடும். உதாரணத்துக்கு இவர் தமிழரா இல்லையான்ற கேள்விகளை கடுமையாக கேட்டுக்கொண்டு அண்மையில கூட ஒரு நேர்காணல்ல அவர் சொல்றார், பேச்சின் போக்குல சொல்றார், தூய ரத்தமான்னு கேட்கிறார். தூய ரத்தம் இருந்தால் என்றெல்லாம் அவர் பாவிக்கிறார் அந்த வார்த்தை பிரியோகத்தை. இந்த இன தூய்மைவாதம் பேசுறது, இப்படியான சில விஷயங்கள் ஆபத்தானது. இது வந்து ஒரு 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 முற்போக்குவான ஒரு தேசியவாதத்துக்கு முரணான விஷயங்கள், இப்படியான பார்வைகள், இப்படியான நிலைப்பாடுகள். இதுல இன தூய்மைவாதம் பேசி அதுக்குள்ள நாங்கள் தரம் பிரிக்க வலிக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஒன்று. அடுத்தது, இந்த தேசியவாதம் என்பதை வந்து அவர் எந்த வகையில முன்னெடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய இறுதி இலக்கு முதலமைச்சராவது. அந்த முதலமைச்சராவதற்கு இப்படியான பல கதைகளை சொல்லியும் தன்னுடைய பிரபாகரன் அவர்களுடைய புகழையும் அவர் சார்ந்த சில அடையாளங்களையும் பயன்படுத்தி கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய, அவரை நம்பக்கூடிய பலரை தன்னோட இணைச்சு கொண்டு அவர் ஒரு விதமான அரசியலை கட்டமைக்க வலிக்கிறார். இது வந்து பிரபாகரனை வந்து பணயம் வச்சு செய்யப்படுகிற ஒரு சூதாட்டம் போன்றது. இப்ப தமிழ்நாட்டு சூழல்ல இருக்கக்கூடிய தேசியவாதமோ, அங்க இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தம் சார்ந்த ஏனைய பல விஷயங்களோ, அது அந்த நிலைமைகள் வேறானவை. அது ஈழத்து போராட்டம் சார்ந்த விஷயங்களும் ஈழ தேசியவாதம் சார்ந்த விஷயங்களையும் தமிழ்நாட்டில வலிந்து புகுத்தி அதுல வலிந்து புகுத்துற வேலை அது சிக்கலான ஒரு விஷயம். பிரபாகரன் அவர்களை பணயமா வச்சு சூதாடுறார் சீமான் அப்படின்னு விமர்சிக்கிறீங்களா? ரொம்ப கடுமையான விமர்சனமா இருக்கு. இப்ப அண்மை காலத்துல கூட இவர் வந்து ஈவே ராமசாமி அவர்களுக்கு எதிராக பிரபாகரனை முன்னிறுத்தி செய்யற சில வேலைகளே அப்படித்தானே இருக்கு. அவர் மீதான
கருத்து ரீதியான விஷயங்களை அவர் பேசிக்கொள்ளலாம், விவாதிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. ஆனா இவர் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது பிரபாகரனை கொண்டு வந்து நிறுத்துறதன் மூலம் இவர் பிரபாகரனையும் நெருக்கடிக்குள்ளாக்குறார். இப்ப பிரபாகரனை இவர் பயன்படுத்துற பெரியாரா விதங்கள்ல பிரபாகரனா அப்படின்றது பிரபாகரனுக்கு நெருக்கடியா பாக்குறீங்களா அதை? பிரபாகரனுக்கும் அது நெருக்கடி, அவருக்கும் இவே ராமசாமி அவர்களுக்கும் அது நெருக்கடியாக இருக்கும் இல்லையா? அந்த தமிழ்நாட்டு சூழல்ல அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவர் சார்ந்த சில விஷயங்கள் என்று பல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த இந்த தலைவர்கள் சார்ந்த விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்களை வந்து எதிரிகளாக்கி அவர்களை மோத வைக்கிற மாதிரியான சில வேலைகள், அவர்கள் சார்ந்தவர்களை அவர்களை பிம்பங்களாக கட்டமைச்சு அவர்களை மோத விடுற மாதிரியான சில வேலைகளை இவர் செய்யறதால அது ஒரு 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 அது தமிழ் இனம் சார்ந்து பார்த்தாலே அது ஈழத்தமிழர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் சரி, அது ஆரோக்கியமான விளைவுகளை தரப்போறது இல்லையென்றுதான் நான் நினைக்கிறேன். அண்மையில் உங்களுடைய பயோகிராஃபி பார்க்குறப்ப ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தீங்க, புகைப்படங்களுடைய தொகுப்பு, ஒரு நூல். அது எதை முன்னிறுத்தின ஒன்று? அது என்னுடைய அந்த இறுதி காலகட்டம், அந்த இறுதி போர்க்காலகட்டத்திலே என்னுடைய ஊடகவியல் சார்ந்த பணிகள் பல வகையில இருந்திருக்கு. முக்கியமாக நான் அந்த இறுதி போர்க்காலத்துல அந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒளிப்படங்களாக பதிவு செய்திருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான ஒளிப்படங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த படங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒளிப்படங்களை கொண்டு ஒரு 400 பக்கத்துல A4 சைஸ்ல அந்த ஒளிப்பட நூல் உருவாக்கப்பட்டது. இதுதான் அந்த ஒளிப்பட நூல், த்ரூ த ஃபயர் சோன்ஸ் என்ற இந்த ஒளிப்பட நூல். இது அண்மையில வெளியிடப்பட்டது. இது வந்து முழுக்க முழுக்க நான் அந்த அந்த போர் நடக்கிற சூழ்நிலையில இறுதி வரைக்கும் எடுத்த ஒளிப்படங்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒளிப்படங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒளிப்பட நூல். இது இப்ப பல இடங்கள்ல வெளியிடப்பட்டிருக்குது. இதுக்கான வேற இடங்கள்ல இது வெளியிடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு நீண்ட ஒரு உரையாடல், ஏராளமான உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் நன்றி. நான் இன்னும் விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமாகத்தான் சில விஷயங்களை பேசி இருப்பதாக உணர்றேன். நான் என்னுடைய இணையதளத்துல ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன் இந்த விஷயம் தொடர்பாக. அதுல தெளிவாக இந்த சில விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். ஆர்வமுள்ளவர்கள் அதையும் போய் பார்த்துக் கொள்ளலாம். whitevisionstudio.com என்ற அந்த இணையதளத்துல என்னுடைய கட்டுரை இருக்குது. அதை இப்ப பலரும் பகிர்ந்திருக்கிறோம். அதை பார்க்கலாம் யாரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.